டோடோ டிவி. ஒரு கிராமம் இருந்துச்சு. ஆனா அந்த கிராமத்து ஜனங்க ஞாயிற்றுக்கிழமையான வெளியே வர பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கிராமத்துல ஒரு இனிப்பு விற்கிற பேய் இருந்துச்சு. அந்த பேய் எப்போ இனிப்பு எடுத்துட்டு வந்தாலும் அந்த இனிப்போட மனம் ஊரெல்லாம் பரவும். அந்த இனிப்போட மனம் அங்கிருந்த எல்லாரையும் ஈர்த்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இனிப்பை விற்கிறவன் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவனுடைய இனிப்பு கடையில வச்சு கொன்னுடுவான். அதனாலேயே அங்க இருந்த ஜனங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமையானா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் இறுக்கமா மூடிடுவாங்க. அந்த வாசம் உள்ள வரவே கூடாதுன்னு. ரமேஷ் 15 வருஷம் கழிச்சு அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காக ஊருக்கு வந்திருந்தான். அவன் சின்ன வயசுலயே சிட்டிக்கு போயிருந்தான். பாட்டி, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன். சரி, ஆனால் சீக்கிரம் வந்துடு. சரி பாட்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் இன்னும் சின்ன குழந்தை இல்லை பாட்டி. டேய், நீ எவ்வளோ பெரியவனானாலும் எனக்கு இன்னும் நீ குழந்தைதான்டா. அதுக்கப்புறம் ரமேஷ் வீட்டை விட்டு வெளியே வந்து அவனுடைய நண்பர்களை பார்க்கறான். ஏ அண்ணா, ராஜு, ஏ பப்ளு, ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. நாளைக்கு எங்கேயாச்சும் போகலாம். எப்படி இருந்தாலும் நாளைக்கு சண்டே தானே, உங்களுக்கெல்லாம் லீவ் இருக்கும். இல்லை இல்லை இல்லை, நாளைக்கு நாம எங்கவும் போகக்கூடாது. ஆனால் ஏன்? கிராமத்தில் இனிப்பு விற்கிற ஒரு பேய் இருக்கு. அந்த பேயோட இனிப்பு வாசம் யாருக்காச்சும் வந்துச்சுன்னா அவங்க செத்துருவாங்க. அதனால நீயும் தூங்கும்போது கதவு ஜன்னல் எல்லாம் மூடிக்கிட்டு தூங்கு, சரியா? வா சகோதரா, வீட்டுக்கு போலாம் வா. இப்படி சொல்லி ராஜுவும் பப்ளுவும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அட, இவங்க என்னதான் பேசுகிறாங்க? இதோ இனிப்புன்னு சொல்கிறாங்க, பேயின்னு சொல்கிறாங்க. என்ன இது? ஆனால் இவங்க கொஞ்சம் உறுதியாக சொல்கிறாங்களே. சரி சரி, அப்படின்னா பாட்டிக்கிட்ட கேட்கலாம். அதுக்கப்புறம் ரமேஷ் வீட்டுக்கு வந்து பாட்டி கிட்ட அவனுடைய நண்பர்கள் சொன்ன எல்லாத்தையும் சொன்னான். பாட்டி, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப விசித்திரமாக பேசிட்டு இருந்தாங்க. ஏதோ இனிப்பு பேயின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டி அது? ரமேஷ் இனிப்பு விற்கிற அந்த பேயை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க விரும்பினான். ஆனா பாட்டி நடுவுலயே அவனுடைய பேச்சை நிப்பாட்டினாங்க. நாம இதை பற்றி இன்னொரு நாள் பேசலாம். இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. அதுக்கப்புறம் ரமேஷ் அவனுடைய ரூமுக்கு போனான். ரமேஷ் அந்த இனிப்பு பூதத்தை பத்தி எல்லாரும் சொன்னதை நம்பவே இல்லை. அதனால ஜன்னல் சாத்தாம அப்படியே படுத்தான். கொஞ்ச நேரத்துல இனிப்பு விற்கிற பூதம் கையில இனிப்பை எடுத்துக்கிட்டு கிராமத்துல வலம் வந்துச்சு. கிராமத்து ஜனங்களை, கதவை திறந்து என்னையும் கொஞ்சம் பாருங்க. நான் உங்களுக்காக தான் இந்த இனிப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க. ஆனா யார் வீட்டு கதவு ஜன்னலும் திறக்கவே இல்லை. ஒன்றும் பரவாயில்ல, இன்னைக்கு யாரு சாகுறாங்கன்னு நானே பார்க்குறேன். இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் மாட்டாம போயிடுவாங்களா? சரி, பார்க்கலாம் அது யாருன்னு. அப்போ அந்த பூதம் ரமேஷ் வீட்டு ஜன்னல் திறந்திருந்தத பார்த்துச்சு. அதுக்கப்புறம் இனிப்போட மனம் ரமேஷோட ரூமுக்கு போனதும் ரமேஷ் அந்த இனிப்பு வாசத்துக்கு ஈர்க்கப்பட்டு எழுந்திருச்சான். ஆஹா, என்ன ஒரு நறுமணம்! இனிப்போட நறுமணமே இப்படி இருக்குன்னா அந்த இனிப்பு எவ்வளோ டேஸ்டா இருக்கும். ரமேஷ் அந்த இனிப்போட வாசத்துக்கு ஈர்க்கப்பட்டு வெளியே வந்தான். வெளியே வந்த ரமேஷை பார்த்ததும் அந்த பூதம் அவனை அப்படியே தூக்கிட்டு அதோட கடைக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. எப்படியோ ஒரு வேட்டை கிடைச்சிருச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த ரமேஷ் காஞ்ச இலை போல நடுங்க ஆரம்பிச்சிட்டான். என்னை விட்டுரு, என்னை கொண்டுடாத. நான் தெரியாம இங்க வந்துட்டேன். என்னை விட்டுரு, என்னை போக விடு. நான் தெரியாம என்னோட ஜன்னலை திறந்து வச்சு தூங்கிட்டேன். நான் வேணா உன்னோட கடையில வந்து நான் எல்லா வேலையும் பார்க்குறேன். இல்லை இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இந்த கிராமத்து ஜனங்களை எல்லாரையும் கொல்ற வரைக்கும் எனக்கு அமைதி கிடைக்கவே கிடைக்காது. ரமேஷ் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான். ஆனா அந்த பூதம் ஒத்துக்கவே இல்லை. அந்த பூதம் ரமேஷை கொல்றதுக்கு முன்னாடி வந்தப்போ ரமேஷோட கழுத்துல இருந்த தாயத்தை அந்த பூதம் பார்த்துச்சு. அதை பார்த்ததும் பூதம் அமைதியாயிடுச்சு. இந்த தாயத்து உனக்கு எங்கிருந்து கிடைச்சது?
இந்த தாயத்தை என்னோட அம்மா ஞாபகார்த்தமா அவங்க சாகும்போது எனக்கு கொடுத்தாங்க. பூதம் ரமேஷ் சொன்னதை கேட்டதும் அழ ஆரம்பிச்சது. இந்த தாயத்து என்னோடது, நான் தான் உன்னோட அப்பா. ரமேஷ் இனிப்பு பூதத்தோட பேச்சை கேட்டு ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருந்தான். அப்போ அந்த பூதம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஸ்வீட் கடை இருந்துச்சு. என்னோட ஸ்வீட் ரொம்ப ருசியா இருக்குன்னு பக்கத்து ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. இதுக்கு நடுவுல ஊரோட முதலாளி பையனும் ஸ்வீட் கடைய போட்டான். ஆனா அவன் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமான விலைக்கு வித்தான். அதனால அவனுக்கு எந்த மாதிரி லாபம் கிடைக்கல. அவன் என்னோட கடையை காலி பண்றதுக்கு யோசிச்சான். ஒரு நாள் கடையோட என்னையும் சேர்த்து எரிச்சிட்டான். அப்போலிருந்து நான் அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். அப்பா, உங்களை கிராமத்து முதலாளி பையன் தான் கொன்னான். ஆனா இந்த கிராமத்து ஜனங்க பாவம் என்ன பண்ணாங்க? என்னோட கடைக்கு நெருப்பு வச்சப்போ யாருமே வந்து என்னை காப்பாற்றவே இல்லை. அதனால தான் அவங்கள கொல்ல போறேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் முதலாளி பையனை என்னால கொல்லவே முடியல. ஏன்னா அவன் எப்பவுமே வீடை பூட்டிக்கிட்டு தான் உள்ள இருப்பான். அப்பா, நான் இதுக்கு உதவி பண்றேன். ஆனா கிராமத்து ஜனங்களுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது. இனிப்பு பூதம் ரமேஷ் சொன்னதை கேட்டுக்குச்சு. அதுக்கப்புறம் ரமேஷ் எல்லா பிளானையும் சொன்னான். அதுக்கப்புறம் ரமேஷ் பிளான் பண்ணபடி கொஞ்சம் இனிப்பை எடுத்துட்டு போய் அந்த கிராம தலைவரோட வீட்டு ஜன்னல்ல வச்சிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த ஊர் தலைவரோட மகன் அந்த மனத்துக்கு ஈர்க்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தான். நான் இப்போ உன்னை கொன்னு என்னோட சபதத்தை முடிக்க போறேன். நீ என்ன எதுக்கு கொல்ற? இந்த ரமேஷ் எதுக்கு விட்டு வச்சிருக்க? ஏன்னா என்னை கொன்னது நீ. இந்த கிராமத்து ஜனங்க பாவம். நான் யார் நீ? அதுக்கப்புறம் அந்த பூதம் அவனுடைய உண்மையான உருவத்துக்கு மாறுச்சு. கஜோதர் நீயா? கஜோதர் தான். என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன். ஆனா இனிப்பு பூதம் அவனுடைய எந்த பேச்சையும் கேட்காம அவனை கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பூதம் கிராமத்துல இருக்கிற யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கூட எல்லாரும் வெளியே வர ஆரம்பிச்சாங்க. ராஜஸ்தானோட ஹைவே பக்கத்துல ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்துக்கு யார் போனாலும் அவங்க திரும்பி வந்ததே இல்லை. நண்பா, எங்கேயாச்சும் வெளியில போலாமா? சரி, ராஜஸ்தான் போலாம். சரி, எல்லாரும் பேக் பண்ணுங்க, காலையில போலாம். விக்கி, உன்னோட அண்ணன் வரானா? இல்லை, என்னால் வர முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. காலையில 3 பேர் நண்பர்களும் ராகுலோட கார் எடுத்துட்டு புறப்பட்டாங்க. ஒரிசால இருந்து ராஜஸ்தான் ரொம்ப தூரமா இருந்துச்சு. அப்படி போயிட்டே இருக்கும்போது நைட் ஆயிடுச்சு. அப்போ திடீர்னு அவங்க காரோட பேலன்ஸ் மிஸ் ஆகி கார் ஓரமா போய் இடிச்சிருச்சு. கார் அங்கேயே நின்றுடுச்சு. என்ன இது கரண், எல்லாரையும் சாகடிக்க முடிவு பண்ணிட்டியா? இல்லடா, முன்னாடி நாய் வந்ததுனால இப்படி ஆயிடுச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. எல்லா இடமும் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் மண்ணை தவிர வேற எதுவுமே இல்லை. நைட் ஆயிடுச்சு, ரொம்ப சோர்வா இருக்கு. இங்கேயே ஒரு கேம்பிங் பண்ணா என்ன? ஆமா, நம்மளுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் ஒண்ணுமே இல்லை. வண்டியும் ஆஃப் ஆயிடுச்சு. இங்கேயே இருக்கலாம், எல்லா பொருளையும் விளையாடுங்க. 3 பேரும் சேர்ந்து அங்க ஒரு டென்ட் போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, டே மச்சான், கொஞ்சம் முன்னாடி பாரு. ராத்திரியில எவ்வளோ வெளிச்சம். சரி, வாங்க போய் பார்க்கலாம், யாராச்சும் அங்க இருக்காங்களான்னு. 3 பேரும் அந்த வெளிச்சம் தெரிஞ்ச இடத்தை நோக்கி போனாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. 3 பேரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாங்க. இந்த ஒதுங்கிய இடத்துல எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆமாடா, எவ்வளோ ராத்திரியா இருக்கு, ஆனா இங்க வெளிச்சமா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள சுத்தி பார்த்துக்கிட்டே 3 பேருமே தனித்தனியா ஆயிட்டாங்க. அப்போ மறுபடியும் அங்க பயங்கரமா இருட்டிடுச்சு. அப்போ அங்க பயங்கரமான சத்தம் கேட்கும். எல்லாரும் ஓடி வந்து ஒருத்தங்க மோதிக்கிட்டாங்க. நான் ஒன்று பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருக்கிறது நல்லதில்ல, சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பணும். அப்படி தேடி தேடி அவங்களுக்கு வெளியே போற வழி கிடைக்கும். அவங்க வெளியே போகலாம்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும். எங்க போறீங்க? இங்கிருந்து நீங்க வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
இங்க வந்தவங்க யாரும் உயிரோட போனதே இல்லை. இன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்து 3 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப கூட யாராவது அந்த பக்கம் போனா அவங்க நிலைமையும் இதுதான். ஆனா ஒரு பையன் இருந்தான். அவன் தன்னுடைய வேலையையும் விட்டு அங்க நடக்கிற இன்சிடென்ட் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தான். இதை பத்தி எல்லாமே பயங்கரமாவே இன்டர்நெட்ல இருக்கிற சோனு எப்பவுமே இந்த மாதிரி ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருப்பான். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் அங்க போகலாம்னு முடிவு பண்ணான். டே விக்ரம், வாடா அந்த டவுனுக்கு போயிட்டு வரலாம். இல்லப்பா, நான் வர மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, அதை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. சோனு வேற வழி இல்லாம தைரியத்தை வர வச்சு தனியாவே அங்க போறதுக்கு முடிவு பண்ணான். சோனு அவன் கூட அவனுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு போனான். ஓ, இதான் அந்த டவுனா? சோனு அவனுடைய பேக்ல இருந்து ஒரு எலக்ட்ரானிக் மீட்டர் எடுத்தான். அதை கையில பிடிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சான். அப்படி நடந்துக்கிட்டே அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்தான். அப்போ திடீர்னு அந்த மீட்டர் பயங்கரமா சுத்த ஆரம்பிச்சது. அதுல ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. ஓ, இந்த இடம் சொன்ன மாதிரியே பயங்கரமான இடம் தான். சோனு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது மீட்டர்ல இருந்து பயங்கரமா சத்தம் வர ஆரம்பிச்சது. அதை பார்த்து பயந்து ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணப்போ அப்போ அங்க மீட்டர் ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல மீட்டர் பஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ சோனுவுக்கு தெரிஞ்சது இந்த ஹாஸ்பிட்டல் சாதாரண ஹாஸ்பிட்டல் இல்ல, இங்க ஏதோ தப்பா நடக்குது. என்னடா இது, இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு, இதை பத்தி எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நான் ராத்திரி வரைக்கும் இங்க இருந்துதான் ஆகணும். சோனு தைரியத்தை வர வச்சு அங்கே நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் யாருக்கோ கால் பண்ணான். சார், என்னோட கரியர்ல எவ்வளவு பயங்கரமான இடத்தை பார்க்கவே இல்லை. ஆமா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல இருட்டிடுச்சு. ஹாஸ்பிட்டலோட சூழ்நிலையே மாறிடுச்சு. பகல்ல அந்த ஹாஸ்பிட்டல் இருட்டா இருந்துச்சு. ஆனா இப்போ விளக்கு வெளிச்சத்துல பளிச்சுன்னு இருந்தது. அதுக்குள்ள பேஷண்ட்ஸும் இருந்தாங்க. நான் ஏதாச்சும் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் தான் ஆகணும். சோனு மெதுவா உள்ள போனான். அங்க பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, டாக்டரும் கூட. நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸ் மற்றும் சில வேலையாட்களும் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருசா இருந்துச்சு. சோனு மெதுவா நடந்துக்கிட்டே முன்னாடி போய் ஒரு இடத்துல வழுக்கி விழுந்தான். திடீர்னு எல்லா இடமும் இருட்டிடுச்சு. அங்க பயங்கரமான அமைதி இருந்தது. நிலைமை சரியில்லை, நான் வெளியே போய் ஆகணும். அப்படி அவன் திரும்பினப்போ அவனோட டார்ச் லைட் வெளிச்சத்துல ஒரு பயங்கரமான பேய் தெரிஞ்சது. சோனு பயத்துல அவன் கையில இருந்த டார்ச் லைட்டை கீழே போட்டுட்டான். எல்லா இடமும் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. பயங்கரமான குரல் கேட்டுட்டு இருந்தது. யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, என்னை வெளியே கூட்டிட்டு போங்க. அவனுடைய அலறல் சத்தத்துக்கு நடுவுல யாரோ கதவை திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்போ அங்க 4-5 டார்ச் லைட்டோட வெளிச்சம் தெரிஞ்சது. சோனு, நாங்க பேசுறது கேக்குதாப்பா? கேட்டுச்சுன்னா சொல்லு, நாங்க வந்துட்டு உன்னை காப்பாத்த. சார், கேக்குது, நான் இங்க இருக்கேன், என்னை காப்பாத்துங்க. குரல் கேட்ட பக்கம் எல்லாரும் டார்ச் வெளிச்சத்தை காட்டினாங்க. அப்படி காட்டும்போது அங்க அந்த பேய் சோனுவோட காலை பிடிச்சிட்டு இருந்துச்சு. சோனு தரையில விழுந்து தவிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை நீ விட்டுடு, இல்லைன்னா உனக்கு நல்லதில்ல. நீ என்னையே மிரட்டியாடா முட்டாள், நீயும் கூட உயிரோட இருக்க மாட்ட. அப்போ அந்த பேய் ப்ரொஃபஸரை தாக்கும். ப்ரொஃபஸர் கீழே விழுந்துருவாரு. அங்க இன்னும் நிறைய பூதங்கள் வரும். அந்த பூதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சோனுவை கொல்றதுக்கு முன்னாடி வந்தப்போ சீக்கிரமா அந்த பேகை திறங்க, அதுல சிவப்பு துணியில இருக்கிற அதை சீக்கிரமா எடுங்க, இல்லைன்னா ஆபத்து. அப்போ அங்க இருந்த ஒருத்தன் அந்த துணியில இருந்து 4 எலுமிச்சை பழத்தை எடுப்பான். அதை பார்த்ததும் அந்த பேய் எல்லாமே பயந்து மறைஞ்சிடும். சோனு இன்னும் தரையிலேயே தான் இருந்தான். அப்போ அங்க ரொம்ப அமைதியா இருந்தது. தேங்க்யூ சார், நீங்க வந்ததால நான் பொழைச்சேன். இன்னும் முடியல சோனா, ஆபத்து இன்னும் இருக்கு. ஆனா பேய் இங்கிருந்து போயிருச்சே, அப்புறம் என்ன ஆபத்து இருக்கு? அந்த பேயெல்லாம் இங்கிருந்து மட்டும்தான் போயிருக்கு. நம்ம பண்ண தப்ப அது மன்னிச்சிருச்சு. இனிமேதான் நமக்கு ஆபத்து ஆரம்பிக்கும்.
அதையெல்லாம் தடுக்கிறது எப்படி சார்? சொல்ற, இந்த லாக்கெட்டை உன்கிட்ட நீ வச்சுக்கோ. ப்ரொஃபஸர் எல்லாருக்கும் ஒரு ஒரு லாக்கெட் கொடுத்தாரு. எல்லாரும் அந்த லாக்கெட்டை மாட்டிக்கிட்டு அங்க இருந்த மெயின் ஹால்ல எலுமிச்சை பழத்தை வச்சு அது மேல தீர்த்தத்தை தெளிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. நான் அவன் மயங்கி விழுந்ததை பார்த்து எல்லாரும் ரொம்பவே பயந்துட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட டைம் கொஞ்சம் தான் இருக்கு. பேக்ல இருக்கிற அந்த சிவப்பு பவுடரை எடுத்துக்கோங்க. நான் சொல்லும்போது அந்த பவுடரை தூவி விட்டுருங்க. அவன் மயங்கி விழுந்திருந்தாலும் அவனுக்கு வேர்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ சோனு அங்க வச்சிருந்த எலுமிச்சை பழத்தை பார்த்தான். சார், அங்க பாருங்க, எலுமிச்சையோட கலர் சிவப்பா மாறிடுச்சு. எல்லாரும் அந்த எலுமிச்சை பழத்தை பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்க திடீர்னு ஒரே புகை மூட்டமா ஆயிடும். அப்போ அந்த பேய் அங்க வரும். அந்த பேயோட பயங்கரமான உருவத்தை பார்த்து எல்லாரும் பயந்துடுவாங்க. ஆனா எல்லாரும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சு சோனு, பவுடரை தூவு. சோனு அந்த பவுடரை போட்ட உடனே நிறுத்துங்க, எங்களுக்கு முக்தி வேணும். நாங்க 12 வருஷமா எங்களுக்கு முக்தி கொடுக்கறவங்களுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் இங்க வந்தவங்க எல்லாருமே அவங்கவங்க உயிரை பத்தி தான் கவலைப்பட்டாங்க. எங்களை பத்தி யாருமே கவலைப்படவே இல்லை. அப்படி என்னாச்சு உனக்கு? எல்லா பூதங்களும் ஒன்னா சேர்ந்து, நான் இந்த ஹாஸ்பிட்டலோட டீன். இந்த ஹாஸ்பிட்டல் ஊனமுற்றவர்களுக்காக எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாள் திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல நெருப்பு பிடிச்சிருச்சு. எல்லாரும் ஊனமுற்றோர் அப்படிங்கிறதுனால யாராலையும் ஓட முடியல. அவங்கள காப்பாற்றணும்னு போன நாங்களும் அதே நெருப்புல மாட்டி எங்க உயிரை விட்டோம். ஆனா எங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே வரல. உங்களோட வலி என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா உனக்கு பழிவாங்க எந்த மாதிரியான உரிமை இல்லை. அதனால நீங்க இந்த இடத்த விட்டு போயாகணும். சோனு பேக்ல இருந்து அந்த பவுடரை எடுத்து எல்லா பூதத்து மேலேயும் அதை தூவுனான். அந்த பூதத்துக்கு மேல கூட, நான் இப்போ உனக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். இப்போ என்னோட தம்பி விக்கியோட ஆத்மா சாந்தி அடையும். எல்லா பூதங்களும் ஒன்னொன்னா மறைஞ்சிடும். ஒரு பெரிய சத்தத்தோட அந்த பேய் கூட அங்கிருந்து மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேற எந்த இறப்பும் நடக்கல. ஆனா இப்போ கூட அந்த ஹாஸ்பிட்டல் யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சுதீர் அவனுடைய மனைவி சாந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போனான். அப்போ திடீர்னு வண்டி நடுவுலயே நின்னுடுச்சு. காலநிலையும் மாறுச்சு. பயங்கரமா மழை வர ஆரம்பிச்சுது. அதனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இருட்டாகவும் ஆரம்பிச்சுது. ஐயோ, இந்த வண்டி இப்போதான் நிற்கணுமா? இந்த நேரத்தில் மழை வேற. காரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு மெக்கானிக் ஷாப் கூட இல்லை. என்னங்க, மழை ரொம்ப அதிகமா வருதுங்க. நம்ம இங்கே எங்கேயாவது தங்கிடலாமா? இந்த நைட்டில் எங்கே போக முடியும்? அக்கப்பக்கத்தில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்படி சொல்லிக்கிட்டே சுதீர் அக்கப்பக்கத்துல பார்த்தான். அப்போ அவனுக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு வீட்ல வெளிச்சமா இருக்கிறது தெரிஞ்சது. சாந்தா, அங்கே பாரு, அங்கே ஒரு வீடு இருக்கு. அங்கே போய் பார்க்கலாம். நைட்டில் எங்கேயே இருக்கிறது நமக்கு ஆபத்து. அங்கே போனால் யாராச்சும் உதவி பண்ணலாம். சரிங்க, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த வீட்டு பக்கமா போனாங்க. பக்கத்துல போய் பார்த்தாங்க. அது ஒரு பெரிய வீடா இருந்துச்சு. சுதீர் பக்கத்துல போய் கதவை தட்டினான். ஆனா உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. எனக்கு என்ன தோணுதுன்னா, உள்ளே எல்லாரும் தூங்குறாங்க போல. நாம் இப்போ வெளியே தான் இருக்கணும். அப்போ ரொம்ப வேகமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. கதவு தானாவே திறந்துக்குச்சு. சுதீர் சாந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனான். அந்த வீட்டுக்குள்ள எல்லா இடமும் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் சிலந்தி கூடு கட்டி இருந்தது. வவ்வாலுங்க கூட தொங்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி வீட்டை பார்த்து சாந்தா சொன்னா,
எனக்கு இந்த வீட்டை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த வீட்ல பல வருஷமா யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை சாந்தா, பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை. நாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் இங்கே இருக்க போகிறோம். விடிஞ்சதும் கிளம்பிடலாம். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தப்பவே கதவு தானாவே மூடிக்கிச்சு. அப்போ அங்க ஒரு வயசான பாட்டி கேண்டில் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பாட்டியை பார்த்து 2 பேரும் பயந்துட்டாங்க. இந்த வீட்ல நான் தங்கி இருக்கேன். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். இந்த வீடு ரொம்ப பெருசு, அதனாலதான் இப்படி இருக்கு. நான் நினைக்கிறேன் நீங்க 2 பேரும் ஏதோ பிரச்சனையில இருக்கீங்க, அதனாலதான் இங்க வந்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் ரொம்பவே நனைஞ்சிருக்கீங்க. போங்க, மேல இருக்கிற ரூம்ல உங்க துணியை மாத்திக்கோங்க. அவங்க 2 பேரும் மேல இருக்கிற ஒரு ரூமுக்கு போனாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பாட்டி கொஞ்சம் துணியை எடுத்துட்டு வந்தாங்க. பாட்டி துணி எடுத்துட்டு வந்ததை பார்த்து சுதீர் கேட்டான், பாட்டி, நீங்கள் ஒருத்தி தான் இருக்கீங்க, ஆனால் உங்ககிட்ட இந்த துணியெல்லாம் எப்படி வந்துச்சு? இந்த துணி என் புள்ளதும் மருமகளுடையதும். அவங்க இப்போ என் கூட இல்லை. நீங்க சீக்கிரமா தூங்குங்க, ரொம்ப நேரமாயிடுச்சு. அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கிருந்து போயிட்டாங்க. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த பாட்டி நம்மள எதுவும் செஞ்சிட மாட்டாங்கல்ல? அது நம்மள ஒன்றுமே பண்ணாது. நமக்கு உதவி பண்ணியிருக்கு. எல்லா பேயும் கெட்ட பேயா இருக்காது. சுதீர் சாந்தா 2 பேரும் துணியை மாத்திட்டு பெட்ல படுத்து தூங்கிட்டாங்க. சுதீர் அங்கிருந்து கிளம்புறதுக்காக காலையில எழுந்திருச்சப்போ சாந்தாவோட உடம்பு ரொம்ப சூடா இருந்துச்சு. அவன் சாந்தா கிட்ட சொன்னான், ஐயோ சாந்தா, உன்னோட உடம்பு ரொம்ப கொதிக்குதே, அப்படியே ரெஸ்ட் எடு, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். அப்போ அந்த வயசான பாட்டி அங்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இரு, எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. வீட்லயே மருந்து இருக்கு, நான் அதை கொடுக்கறேன், சரியா போயிடும். இல்லை, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும், இல்லைன்னா ஜுரம் இன்னும் அதிகமாகும். நான் தான் சொல்றேன்ல, வீட்ல இருக்கிற மருந்து கொடுத்தா உடம்பு சரியா போயிடும். அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பாட்டி கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல மருந்தோட வந்தாங்க. அந்த மருந்த சாந்தாவுக்கு கொடுத்தாங்க. இந்தா, இத சாப்பிடு, உனக்கு உடம்பு சரியா போயிடும். பாட்டி, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. நீங்கள் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப பாச காட்டினீங்க. உங்களோட உதவியை நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் பண்ணுறேன். சரிப்பா, கண்டிப்பா சொல்றேன். சாந்தாவும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா. அதுக்கப்புறம் சாந்தாவுக்கு ஜுரம் கம்மி ஆயிடுச்சு. 2 பேரும் அங்கிருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ சுதீர் சாந்தா கிட்ட சொன்னா, நீ போய் பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு வா, போ. சாந்தா அந்த பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வீட்ல எல்லா இடத்துலயும் தேடினான். அப்போ ஒரு ரூம்ல அந்த பாட்டி உக்காந்து அழுதுட்டு இருந்ததை பார்த்தா. என்னாச்சுமா உங்களுக்கு? ஏன் அழுவுறீங்க? அந்த பாட்டியோட கையில அவங்களுடைய பிள்ளையோட படம் இருந்துச்சு. அப்போ சுதீரும் அங்க வந்து அந்த பாட்டி கிட்ட கேட்டான், பாட்டி, என்னாச்சு? ஏன் சோகமா இருக்கீங்க? சொல்லுங்க பாட்டி. இது என்னுடைய மக ரோஷன். இவன் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போனான். ஒரு நாள் அவன் பொண்டாட்டி கூட திரும்பி வந்து என்கிட்ட சொன்னான். அவன் பொண்டாட்டி கூட வெளிநாட்டுல வாழணும்னு சொன்னான். இப்போ அவன் அந்த நாட்டோட குடிமகன்னு சொன்னான். என்னால உன்னை அங்க கூட்டிட்டு போக முடியாது, ஆனா மாசம் மாசம் நான் உனக்கு பணம் அனுப்புறேன், முடிஞ்சா உன்னை வந்து பாக்குறேன்னு சொன்னான். நான் ரொம்ப வயசானவ, நான் அவங்கள நம்பிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் அவங்கள தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நாள் பணம் அனுப்பிச்சிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் பணம் அனுப்புறத கூட நிறுத்திட்டான். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், என்னால நடக்க கூட முடியல. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போறதுக்காக படியை விட்டு கீழே இறங்க பார்த்தேன். ஆனா ரொம்ப மயக்கமா இருந்ததுனால படியில இருந்து கீழே விழுந்துட்டேன். அங்கேயே நான் இறந்து போயிட்டேன். அன்னையிலிருந்து இந்த வீட்டில் நான் தனியா தான் இருக்கேன். ரொம்ப வருஷமா அவனுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைய வரைக்கும் அவன் இங்க வரல. நீங்க 2 பேரும் இங்க வந்தீங்க,
எனக்கு ஏன் புள்ள வந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனா இப்போ நீங்க 2 பேரும் போறீங்க. நீங்கள் அழாதீங்க, நான் அதை நிறைவேற்றுறேன். நான் உங்களோட மகனை கூட்டிட்டு வரேன். அவங்க வர வரைக்கும் நாங்கள் உங்கள் கூடவே இருக்கிறோம், ஒரு மகன் மருமகளா. அடுத்த நாள் வீடு எல்லாமே ரொம்ப வெளிச்சமாயிடுச்சு. சுதீர் அந்த வயசான பாட்டி கிட்ட கேட்டா, பாட்டி, உன் மகனோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் ஏதாச்சும் இருக்கா? இல்லப்பா, என்கிட்ட அவனுடைய ஃபோன் நம்பரோ இல்ல அட்ரஸோ இல்ல. அவன் எனக்கு பணம் மட்டும்தான் பேங்க்ல அனுப்பிச்சிட்டு இருந்தான். சரி, பேங்கோட பாஸ்புக் கொடுங்க, அதை வச்சு தேடலாம். அந்த பாட்டி அவங்கிட்ட பாஸ்புக்கை கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு சுதீர் அங்கிருந்து கிளம்பிட்டான். சுதீர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதும் உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பா அவனுக்கு புரிஞ்சது, இது எல்லாம் அந்த பாட்டியோட வேலை அப்படின்னு. அவன் வண்டியை எடுத்துட்டு பேங்க்குக்கு போனான். பேங்க்குக்கு போனதும் அவனுக்கு பாட்டியோட பிள்ளையோட நம்பரும் அட்ரஸும் கிடைச்சிரும். அவன் அந்த பிள்ளையோட நம்பருக்கு டயல் பண்ணி சொன்னான், ஹலோ, நான் பீஜாபுரத்துலேருந்து சுதீர் பேசுகிறேன். உங்களோட பங்களாவை வாங்கணும். அந்த மாதிரி பங்களா ஒன்றுமே இல்லையே, நீங்கள் தப்பான நம்பருக்கு கூப்பிட்டுருக்கீங்க. இல்லை இல்லை, உங்களோட பங்களா பற்றி தான் நான் பேசுகிறேன். அதில் உங்கள் அம்மா இருந்தாங்க, அவங்க போனதுக்கப்புறம் அந்த பங்களா சும்மாவே இருக்குது. நான் அதுக்கு நல்ல அமௌண்ட் தரேன். சுதீர் சொன்னதை கேட்டு ரோஷன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் சொன்னா, அப்படியா, சரி சரி, நான் 5 நாளில் வரேன். அடாடா, பங்களாவை விற்று நான் பணக்காரனாக போகிறேன். அதுக்கப்புறம் சுதீர் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து பாட்டி கிட்ட சொன்னா, உங்களோட மகன்கிட்ட பேசியாச்சு, 5 நாளில் அவங்க இங்கே இருப்பாங்க. அடுத்த வாரம் ரோஷன் வெளிநாட்டுல இருந்து வீட்டுக்கு வந்தான். கதவு திறந்திருந்ததை பார்த்து ரோஷன் சொன்னா, யாராச்சும் இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? அப்போ அந்த வயசான அம்மா தன் பிள்ளைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சுதீர் கூட அங்க வந்தான். நீங்க ரோஷன் தானே? ஆமா, நான் தான் ரோஷன். இங்க என்ன பண்றீங்க? நான் சுதீர். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வாங்க, வந்து உக்காருங்க. நான் இங்க உட்கார வரல, இந்த வீட்டை விற்க வந்திருக்கேன். சீக்கிரம் அதை பத்தி பேசுங்க. இதை கேட்டு அந்த பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த பாட்டி சாந்தாவோட உடம்புல புகுந்துடுறாங்க. எவ்வளோ கெட்டவன்டா நீ! ஒரு தடவையாவது உங்க அம்மா உயிரோட இருக்காளா இல்லையான்னு கேட்டியா? அத கூட கேட்காம அவளுடைய வீட்டையும் வித்து சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறியடா? பணத்து மேல இருக்கிற ஆசையில உனக்கு உயிரை கொடுத்த உங்க அம்மாவை கூட மறந்துட்டியாடா? பாட்டி கோவத்துல அவனை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. நான் உன்னை பாக்குறதுக்காக இத்தனை வருஷமா இங்க காத்துட்டு இருந்தேன்டா. ஆனா உனக்கு இந்த அம்மாவோட பாசம் புரியல. என்ன மன்னிச்சிருமா. பணம் என்ன ஒரு குருடனா ஆக்கிருச்சு. அதுக்கு பின்னாடி ஓடி ஓடி உன்னையே மறந்துட்டேன். என் முன்னாடி வாமா, நான் உன்னை பார்க்கணும். இந்த வீட்லயே உன் கூடவே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாட்டி சாந்தாவோட உடம்புல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ரோஷனுக்கு முன்னாடி நின்னாங்க. ரோஷன் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சான். பாட்டி அவங்களுடைய பிள்ளைய பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சுதீர், உனக்கு ரொம்ப நன்றிப்பா. உன்னால என்னுடைய கடைசி ஆசை நிறைவேறிடுச்சு. இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி அங்கிருந்து மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சுதீர் சாந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரோஷன் அவனுடைய குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுல வாழ்றதுக்காக வந்தான்.